உங்களுக்கு ஜோசியத்து மேல நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கை இருக்கிறது, நீங்க வந்து தனிப்பட்ட முறையில வச்சிருக்கணும். அவரு அரசாங்க ஆலோசகரா வச்சது வந்து முதல் தப்பு. அந்த தப்புலே வந்து மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். அதை கூட சிந்திக்காம முட்டு கொடுக்கிற அணில்ஸ் இருக்குதான் இருப்பாங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா சிந்திக்கக்கூடிய நல்ல படித்தவர்கள், நன்கு பண்பாளர்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சான். என்னடா இது இப்படி போயிட்டு முடியுது தமிழ்நாடு அரசாங்கம்ன்றதுதான் எல்லாருமா வச்ச விமர்சனம். அந்த விமர்சனத்தை தான் வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு எதிர்கட்சியா இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் வச்சார். அதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும்ன்றது கோரிக்கை எல்லா மக்களிடத்துல ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்ட காரணத்தினாலதான் அவனுங்க இப்ப ரிவோக் பண்ணாங்க. முதல்ல போட்ட ஜிஓ, அவர் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணலான்றது போட்ட ஜிஓவே ரிவோக் பண்ற சூழ்நிலை தான் வந்திருக்குது விஜய்க்கு. அதனால எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து ஜீரோ. இருக்கிற மெம்பர்ஸ் எப்படி வந்து சட்டமன்றத்தை நடத்த போறாங்கன்றது இன்னைக்கு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான். இவங்கனால எப்படி பட்ஜெட் போட முடியும், இந்த மந்திரியினால எப்படி செயல்பட முடியும் அன்றது பள்ளி கல்வித்துறையா இருக்கும். முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் எப்படி பேசுவாரு புரிஞ்சு மக்கள், அதாவது பள்ளி ஸ்டூடெண்டோட பிரச்சனைகளை உள்வாங்கி சட்டமன்றத்துல பேசக்கூடியவர்கள், பள்ளி கல்வித்துறையை வந்து தன்னோட முழு கட்டுப்பாட்டுல தன்னோட எப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல வைத்துக்கொண்டு அந்த மானிய கோரிக்கை விவாதத்தெல்லாம் வந்து பங்கேற்றதுலாம் இன்னைக்கு நாடே பார்த்து வியப்படைஞ்சது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து எந்த ஒரு குறிப்பும் இல்லாம தன்னோட துறையில எப்படி எல்லாம் சாதிச்சிருக்கோம்ன்றதெல்லாம் வந்து அவர் பேசக்கூடிய அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்த மந்திரிகள் இருந்த சபையில இன்னைக்கு இருக்கிற மந்திரி வெங்கட்ராமனை பார்த்து இன்னைக்கு செய்தியாளர், நீங்க தான் செய்தியாளருக்கெல்லாம் பேட்டி தராங்க. என்ன சார் உங்க முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுவாருன்றது கேக்குறாங்க. கேட்டீங்கல்ல, தலைவர் சொல்லிட்டார், தளபதி சொல்லிட்டார், எல்லாம் அவர் சொன்னதுதான் நடக்கும் சார். எப்படி கொண்டு போ கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அவங்க ஒண்ணு டிவிக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன்ல தே ஆர் வெரி குட் அட் மேனிஃபெஸ்டேஷன். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், மீண்டும் சந்திக்கும் வரை, இந்த மாதிரி வந்து மேனிஃபெஸ்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா கத்துட்டு இருக்காங்க. அவங்களோட மந்திரிகளை இது வச்சு 5 வருஷம் ஓட்டலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் கண்டிப்பா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க.